Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching. வாங்க ரேட் பண்ணி பார்த்துலாம். பேசாமலே அப்படிங்கிற ஒரு தமிழ் இண்டே பாப் சாங் தான் நான் ரியாக்ட் பண்ண போகிறேங்க. என்னோட இன்ஸ்டாகிராமில் திஸ் சாங் இஸ் கீப் பாப்பிங் அவுட். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த சாங் வந்து ஸ்டோரிஸ்லையுமே யூஸ் பண்ணி நான் வந்து கவனிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ ஐ வாஸ் லைக் வெரி க்யூரியஸ் அபவுட் டு சி வாட் திஸ் சாங் இஸ் அபவுட். அண்ட் யூடியூப்பில் வந்து நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். ப்ரெட்டி குட் வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸுமே கோத்ரூ பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ எம் ஸோ க்யூரியஸ் அபவுட் டு ரியாக்ட் டு திஸ் சாங். ஆக்சுவலி கண்டிப்பாக இந்த சாங்க்கு ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் ஃபேன்ஸாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாங் சங் பை சிரி சாக்டர் அண்ட் ஆர்யா கயால்னு போட்டிருக்கு. பயங்கர யூனிக்கான ஒரு கம்போசிஷனுங்க. நைஸ். பயங்கரமான கம்போசிஷனுங்க அது. ஓ நைஸ். ஸோ திஸ் சம் இது என்ன லாங்குவேஜ்னு தெரிஞ்ச தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. ஓ நைஸ். ரொம்ப யூனிக்காக இருக்கு கம்போசிஷன். ஓ Oh, nice son, man. Very good. ஒரு அக்வாஸ்டிக் கிட்டார் வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு அது கேட்கறதுக்கு. நைஸ். அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வேற லெவலில் இருக்கு. நைஸ். ஓ வெரி குட். ஸோ எனக்கு வந்து சாங் ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சுங்க. அதை வந்து ஏதோ பயங்கரமாக ஒரு டேக் ஆஃப் ஆகி அப்படியே வந்து டக்குன்னு கீழே தள்ளி விட்ட மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ரொம்ப நல்ல சாங். இதை ஏன் வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் வச்சுருந்தாங்கன்னு தெரில. ரொம்ப யூனிக்கான ஒரு கம்போசிஷனு பயங்கரமாக இருக்குது. அந்த கிட்டார் அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அதில் வச்சுருக்க அந்த பீட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர். மெயினாக வந்து அந்த வே தே ஹேவ் அந்த வோக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து இருக்குது. ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு கம்போசிஷன் தான் நான் சொல்லுவேன். இது அவ்வளோ சீக்கிரம்லாம் நம்மளால் பாடிட முடியாது. அந்த நடுவில் இருக்கிற பிட் வந்து கொஞ்சம் ஓகே, பட் அந்த முன்னாடி பாடின பிட்டெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா ப்ராக்டிஸ் வேணும். அதெல்லாம் வந்து பயங்கர அந்த ராகா ப்ராக்டிஸ் எல்லாம் இருந்தால் தான் அதெல்லாம் கொண்டு வர முடியும். அந்த மாதிரி ஒரு பிரெத் டேக்கிங் கண்ட்ரோல்லாம் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியலி நைஸ் ஒன் ஆக்சுவலாக வந்து எனக்கு ஏதோ பத்தாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. அந்த சாங் வந்து இல்லை இந்த சாங் இப்படி முடிஞ்சிருக்கவே கூடாது, இது கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. பட் எனிவே ஐ லவ் த சாங் ஆக்சுவலி. இன்பிட்வீனில் ஒரு லைன் வருது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரிப்பீட்டடாக வந்து ரீல்ஸ்லேயும் ஸ்டோரிஸ்லேயும் வந்து வச்சுட்டு இருந்தாங்க.
ஐ தாட் இந்த சாங் வந்து கொஞ்சம் பெரிய சாங்னு நினச்சி தான் வந்தேன். பட் இட்ஸ் ஓகே. நான் நினச்சேன் ஒரு அளவுக்காவது நல்லாயிருக்கும். ஐ மீன் நல்லா இருக்குது, சாங் சூப்பராக இருக்குது. ஐ மீன் ஓரளவுக்காவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு லென்த் இருக்குன்னு நான் நினச்சேன். பட் திஸ் 2.5 சம்திங் தான் இருக்குது. ஸோ தட்ஸ் வெரி வெரி ஸ்மால் ஒன். ஸோ ஐ ரிக்வஸ்ட் தெம் டுனா இதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன், நல்லா இருக்குது நிஜமாலுமே. ஸோ எஸ், எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சூப்பராக இருக்குது சாங் கேட்குறதுக்கு. அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் நிறைய பேர் பிடிச்சதை இந்த சாங் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நடுவில் ஒரு மந்த்ரா மாதிரி ஏதோ சம்திங் வந்தது, அது ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், சான்ஸ்கிரிட். அது என்ன லாங்குவேஜ்னு தெரில. தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது என்ன அப்படிங்கிறது, அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத வந்து முடிஞ்சால் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.